Vidhyalakshmi NEET and JEE Academy welcomes you to the next video. So, நம்ம NEET Academy ல வந்து NEET Crash Course start ஆகி போயிட்டு இருக்கு. இதுக்கான admissions நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து description boxல நம்மளோட contact number இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி NEET Crash Course இப்போ எழுத போகிற NEET எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஜூலை 17, 2022 அப்கமிங் NEET எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ஒரு இமீடியட் கோச்சிங் மாதிரி எடுத்துக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணால் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்கேஜ் அப்படின்ற கான்செப்ட். ஜெனட்டிக்கில் வந்து ஜெனட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து மெண்டல் வந்து ஒரு 3 தியரி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அதில் ஒரு தியரியாக வந்து இந்த தியரி ஃபெயிலியர், லாஸ்ட் தியரி ஃபெயிலியர் அப்படின்னு படிப்போம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் மெண்டலோட தியரியோட ஃபெயிலியருக்கும் இன்னொருத்தர் கொடுத்த கான்செப்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்கேஜ். ஸோ அந்த லிங்கேஜ்னால் என்ன, இதனால ஏன் வந்து மெண்டல்ஸோட தியரி வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த லிங்கேஜ் அப்படின்ற கான்செப்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றதும் நம்ம 3 எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெண்டலோட லாஸ். மெண்டல் வந்து ஹி டிஸ்கவர்ட் சம்திங் அபவுட் கால் ஃபேக்டர்ஸ். அது வந்து அவர் டிஸ்கவர் பண்ணும்போது அது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் நவ் வி நோ தட் தே ஆர் நத்திங் பட் ஜீன்ஸ். மெண்டல் டிஸ்கவர்ட் ஜீன்ஸ். When Mendel discovered genes, he have no idea about chromosomes. Chromosomes na enna, adu enga irukum அப்படின்ற ஐடியா வந்து எதுவுமே மெண்டல் கிடையாது. மெண்டலுக்கு அப்புறம் வந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்ற ஒரு கலர்டு பாடிஸை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணுறாரு நியூக்ளியஸில். ஸோ ஹிஸ் நேம் இஸ் ஃப்ளெமிங், வால்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஆஃப்டர் மெண்டல், கிரிகோர் ஜான் மெண்டல் ஜீன்ஸை பற்றி டிஸ்கவர் பண்ணி ஜீன்ஸுக்கான புணர்ச்சிக்காயெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளெமிங் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்ற குரோமோசோம்ஸ், which means nothing but, see, somes means bodies, chrome means color, so colored bodies. Chromosomes அப்படின்னா colored bodies. இதை வந்து நியூக்ளியஸ்ல டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் வந்து ஃப்ளெமிங். ஓகே, இப்போ மெண்டலோட ஜீன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு மெண்டல் என்ன பண்றாரு அப்படின்னா, he proposed 3 laws. First law வந்து law of dominance. Second law, law of segregation. Third law வந்து law of independent assortment. இந்த 3 லாஸை வந்து மெண்டல் டிரைவ் பண்ணும்போது மெண்டலுக்கு லிங்கேஜ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி ஒரு 0 ஐடியா இருந்தது. ஓகே, லிங்கேஜ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி, இஃப் யூ டேக் எனி கைண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ், அஸ்யூம் திஸ் இஸ் அ குரோமோசோம். குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஜீன்ஸ். இப்போது இங்கே ஒரு ஜீன் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஜீன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த 2 ஜீனுமே நாட் லிங்க்டு. தீஸ் ஜீன்ஸ் ஆர் நாட் லிங்க்டு ஜீன்ஸ். மேம் எவ்வளோ குரோமோசோம்ஸ் நம்ம பாடியில் இருக்கும், எவ்வளோ ஜீன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஐ எம் கிவிங் அ ரஃப் எஸ்டிமேட். சப்போஸ் ஃபார் 23 குரோமோசோம்ஸ் 23 பேர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 23 குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 19,000 genes. ஸோ 20,000 ஜீன்ஸு மொத்தமாக 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஒரு ஜீனுக்கு ஒரு குரோமோசோம்னு கொடுத்தா, சி, வி நீட் 19,000 குரோமோசோம்ஸ். அதனால ஜீன்ஸ் வந்து இட் ஹாஸ் டு அட்ஜஸ்ட் இன்சைட் த குரோமோசோம்ஸ். ஸோ ஒரு குரோமோசோம்லேயே நிறைய ஜீன்ஸ் இருக்கணும். இதில் சில ஜீன்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கும், சில ஜீன்ஸ் வந்து தே ஆர் நாட் லிங்க்டு. மேம் லிங்க்டு ஜீன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி, when in the chromosome, when the 2 genes are present nearer to each other, which means ரொம்ப க்ளோஸாக ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம இந்த 2 ஜீன்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா linked genes. linked genes. ஓகே, இப்போ மெண்டல் அவருடைய 3 தியரியை ப்ரப்போஸ் பண்ணும்போது மெண்டல் ஹாவ் 0 ஐடியா அபவுட் த கான்செப்ட் கால் linked genes. ஸோ மெண்டலை பொறுத்த வரைக்கும் வாட் மெண்டல் அஸ்யூம்டு, மெண்டல் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, மெண்டல் அஸ்யூம்டு தட் genes are independent. Genes are independent, which means they are not linked. ஒரு ஜீன் இன்னொரு ஜீனுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு லிங்க்டு கான்செப்ட்ஸும் இல்லை அப்படின்றது வந்து மெண்டலோட அசம்ஷன். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் த ஃபேக்ட். பட் வாட் இஸ் த ஃபேக்ட்? Later they discovered that not all genes are
separate units, which means independent. So மெண்டலை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் அப்படின்றது ஒன்னுல இருந்து இன்னொரு ஜீன் வந்து செப்பரேட் ஆயிருந்திருக்கு. ஸோ ஜீன்ஸ் ஆர் செப்பரேட் யூனிட்ஸ் அப்படின்ற ஒரு பேஸை வந்து ஃபவுண்டேஷன் கான்செப்டாக வச்சு மெண்டல் கொடுத்த 3 லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன், third law வந்து law of independent assortment. So when few scientists like Morgan, in case of 1910 Morgan discovered linkage concept. So Morgan linkage concept கொடுக்கிற வரைக்கும் மெண்டலோட 3 laws widely accepted: law of dominance, law of segregation and law of independent assortment. So linkage அப்படின்றது என்ன? ஒரு குரோமோசோம்ல ஜீன்ஸ் வந்து எவ்வளவு க்ளோஸா பிரசன்ட் ஆயிருக்கு, ரொம்ப பக்கத்துல நெருக்கமா 2 ஜீன் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து நம்ம லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்றோம். ஒருவேளை மேம் ஒரு சேம் குரோமோசோம்ல இந்த மாதிரி ஜீன்ஸ் இருந்ததுன்னா நம்ம இது என்னன்னு சொல்றோம்? ஒரே குரோமோசோம்ல 2 ஜீன் கொஞ்சம் தூரமா பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா loosely linked genes. They are called what? Still they are linked genes, but they are called loosely linked genes. Then what is the difference between this linkage and this linkage அப்படினு கேட்டிங்கனா இது வந்து closely linked genes, இது வந்து என்னது loosely linked genes. So out of 3 laws, the law of independent assortment is not applicable with respect to linkage concept. So linkage concept எப்பெல்லாம் வந்து whenever it comes to a picture, the law which fails, which is derived by the Mendel, is law of independent assortment. Law of dominance failure da with respect to incomplete dominance and co-dominance. So widely accepted law is law of segregation. This can be a question, which is the universal law, world widely universally accept பண்ணிக்கிட்ட மெண்டலுடைய ஒரே ஒரு law என்ன அப்படினு கேட்டிங்கனா law of segregation. அப்படினா என்ன மேம்? law of segregation na என்ன அப்படினா, if you take a pair of alleles like tall, tt, this both will separate during the gamete formation. So gamete formation அப்ப ரெண்டு allele வந்து independent-ஆ separate ஆகும். law of segregation அப்படின்றது it is applicable to the purity of gametes. So this is the widely accepted universal law, whereas other two are failure in certain conditions. Okay, next. மெண்டலுக்கு அப்புறமா வந்து நான் சொன்னேன் இல்லையா, மெண்டல் டிஸ்கவர் பண்ணும்போது மெண்டலுக்கு ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி மட்டும்தான் ஐடியா இருந்தது. ஜீன்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனுடைய குரோமோசோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றின ஐடியா அவருக்கு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளெமிங் வந்து டிஸ்கவர் பண்ணார் குரோமோசோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 2 சயின்டிஸ்ட் சுட்டான் அண்ட் போவேரி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜீன்ஸுக்கும் குரோமோசோம்ஸையும் கம்பேர் பண்ணி படித்து அதுக்கு இருக்கிற பேசிக் சிமிலாரிட்டிஸை சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், chromosomal theory of inheritance with respect to board exam, with respect to NEET examination. இந்த 2 எக்ஸாம்லயுமே இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, chromosomal theory of inheritance என்ன சொல்லுது அப்படின்றத நான் வந்து ஜஸ்ட் 3 keywords கொடுத்துருக்கேன், பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க பேஸா வச்சு இந்த தியரி ஒரு 5 மார்க் 3 மார்க்கே நீங்க எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுட்டான் அண்ட் போவேரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீன்ஸ் வந்து எப்படி பேரா இருக்கோ, ஒரு ஜீனுக்கு இன்னொரு பேர் இருக்கோ, அதே மாதிரி குரோமோசோமும் பேரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Genes occurs in pairs, whereas chromosomes also occurs in pair. So first point, chromosomes occurs in pairs. The similarity between genes and chromosomes. Okay, next, gamete formation. During gamete formation எப்பெல்லாம் gametes form ஆகுதோ, gametesனா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹியூமன் பீயிங்க்கு வந்து 46 chromosomes இருக்கு அப்படின்னா 46 chromosomes ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகும்போது இது எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா 23 chromosomes in each gamete. அப்போ கேமெட்டிக் ஃபார்மேஷனில் குரோமோசோம்ஸ் வந்து பிரிஞ்சு போகிறத நம்மளால பார்க்க முடியாது. 46 குரோமோசோம் வந்து 23 இந்த சைடும் 23 இந்த சைடும் பிரிஞ்சு போகிற மாதிரி தான் ஜீன்ஸும் வந்து கேமெட் ஃபார்மேஷன் அப்போ செப்பரேட் ஆகுது. அதான் பாயிண்ட் நம்பர் 2. Point number 1 is they occur in pair. Point number 2 is they separate during the gamete formation. Then point number 3 is they assort independently. Which means what? Suppose you take the character, 2 different characters, tall and shape, round. Okay. According to this law, இந்த தேர்ட் தியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு டாமினன்ட் அல்லீல் வந்துட்டு இன்னொரு டாமினன்ட் அல்லீலோடையும் கம்பைன் ஆகலாம், இல்லை இன்னொரு ரிசசிவ் அல்லீலோடையும் கம்பைன் ஆகலாம். ஒரு ரிசசிவ் அல்லீல் ஒரு டாமினன்ட் அல்லீலோட கேமெட் ஃபார்ம் பண்ணலாம்,
இல்ல ஒரு recessive allele gamete form பண்ணலாம். So any gene or any allele can go and assort with any other allele. Same like that chromosomes கூட ஒரு chromosome இன்னொரு chromosome ஓட independent-ஆ assort ஆகலாம். இப்படின்ற இந்த மூணு லாவை தான் நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக அவங்க சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வந்து chromosomal theory of inheritance அப்படின்னு சொல்லுவோம். chromosomal theory of inheritance. So what is chromosomal theory of inheritance? Very simple. As like chromosomes, as like genes, chromosomes also occurs in pairs. Chromosome pair aada irukku, genes pair aada irukku. Point number 1. Point number 2, during gamete formation they separate. During gamete formation they separate from each other and they assort independently. Okay, fine. This is all about the Sutton and Boveri concept. Now we come to the concept called linkage. இப்போதான் நம்ம linkage அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரோம். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ட்ரோசோஃபிலா எடுத்திருக்கேன். ட்ரோசோஃபிலா. ஸோ ட்ரோசோஃபிலால மார்கன் வந்து அவரோட லேப்ல அவர் பார்க்கும்போது வந்து ட்ரோசோஃபிலால எல்லா ட்ரோசோஃபிலாவும் வந்து ரெட் கலர்டு ஐயோட இருக்கு. ஓகே, காமன் ஐ கலர் இஸ் ரெட் கலர். இதுல ஒரு மியூட்டன்ட் வெரைட்டியை மார்கன் பார்க்குறாரு. மியூட்டேஷன் நடந்து ஒன்று மட்டும் ஒயிட் ஐ கலர்ல இருக்கு. ஒயிட் ஐ. ஓகே, ஸோ இந்த ரெட் ஐ ஒயிட் ஐ ரெண்டையும் எடுத்து மார்கன் கிராஸ் பண்ணும்போது தான் he comes to know the concept called linkage அப்படின்ற ஒரு கான்செப்டே அவருக்கு அப்புறமா தான் தெரியுது. ஓகே, now he takes the red eyed male. He crossed the red eyed male with white eyed female. So this is the white eyed male is the mutant variety and whereas this is the normal Drosophila. Okay, now here the red eyed male will be XY. Ma Drosophila la XY வந்து male, female வந்து XX. Okay, இப்போ இந்த white eye இருக்கு இல்லையா, இந்த கலருக்கான ஜீன் வந்து எங்க லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம்ல லிங்க் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் ட்ராயிங் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த லிங்க்டு ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்டு ஜீன்ஸ் இருந்ததுன்னா அந்த குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அந்த ட்ரோசோஃபிலாவோட ஐ கலர் வந்து எப்படி இருக்கும்னா ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, நான் இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? XY XX. ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கிற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து இது புன்னட் ஸ்கொயர். இதான் நமக்கு கிடைக்கிற புன்னட் ஸ்கொயர். இந்த சைட்ல நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கேமெட்ஸ், மேல் கேமெட்ஸ். இது வந்து ஃபீமேல் கேமெட்ஸ். இந்த 4 பாக்ஸ்குள்ள நம்ம போட்டிருக்கிறது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப் ஸ்ப்ரிங். ஆஃப் ஸ்ப்ரிங்னா என்னக்கன்னா சில்ட்ரன். ஓகே, இப்போ இந்த 4 சில்ட்ரன்ல ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, one female is normal and the another female is carrier. ஏன் இதை நம்ம கேரியர்னு சொல்றோம்? பிகாஸ் யூ சி female have usually 2 X chromosomes. It is like நீங்க ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நீங்க வந்து 2 பென் எடுத்துட்டு போறீங்க. ஃபீமேலுக்கு அதே மாதிரி 2 X குரோமோசோம் இருக்கு. இப்போ நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு ஒரு பென் எழுதல, ஒரு பென் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பென்ல யூ கேன் ரைட் த எக்ஸாமினேஷன். சேம் லைக் தட் ஃபீமேலுக்கு 2 X குரோமோசோம் இருக்கு. அதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் அஃபெக்ட் ஆயிட்டா கூட அவங்க லைஃபை வந்து இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் வச்சு அவங்களால லீட் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் மேல், இப்போ நீங்க மேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட மேல் கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான். லைக் அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதே ஒரே ஒரு பென் எடுத்துட்டு அந்த ஒரு பென் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா obviously they cannot write exam, right? So same like that in case of male ஒரு எக்ஸ் குரோமோசோம் அஃபெக்ட் ஆயிருந்தா கூட they are considered to be affected. Okay, but normala இருக்கணும் ஃபீமேல் அப்படின்னா both the eggs should be very normal. Okay, so this is what we derive from the Punnett square. So what here Morgan tries to say is that a gene which is responsible for the eye color is linked on the
X chromosome. This is the concept called linkage. Okay, this is the one example, and next example is color blindness in case of human beings. So color blindness la vandu total blindness kediyadu, just they cannot see the bright colors. Okay, it will be like black and white picture, color blindness. So color blindness kuda pathinga appadina color blindness அப்படின்ற disease வந்து color blindness. What kind of disease அப்படின்னா X linked. லிங்க்டுனா என்ன, அந்த ஜீன் வந்து எதோட லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம்ல லிங்க் ஆயிருக்கும். எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிஸார்டர். எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிஸார்டர். இதுலயும் அப்படிதான், ஒரு ஃபீமேல் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ், இவங்க ஃபீமேல் அஃபெக்டட், இவங்க வந்து ஷி மேரிஸ் அ மேன், நார்மல் மேன், ஒரு ஹெல்தி மேனை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. ஒரு அஃபெக்டட் ஃபீமேல் ஒரு நார்மல் மேனை மேரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர சில்ட்ரன், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைல எப்படி அஃபெக்டட் இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் நீங்கள் பிரித்து எழுதணும். இது வந்து கேமெட்ஸ், இந்த பக்கம் நீங்கள் எழுதுறது மேல் கேமெட். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இந்த பாக்ஸில் நீங்கள் போடுறது வந்து சில்ட்ரன். இப்போ சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு, ஃபீமேல் யாருமே அஃபெக்டட் கிடையாது, ஃபீமேல் எல்லாருமே வந்து ஓகே, இங்க வந்து நார்மல் கிடையாது, இதுவும் வந்து கேரியர் தான். பிகாஸ் இந்த எக்ஸ் இப்படி போட்டிருக்கணும் அப்படின்னா ஹியர் இட் இஸ் கேரியர். ஓகே, தெர் இஸ் நோ நார்மல், ஒன்லி கேரியர் சில்ட்ரன் இஸ் பாசிபிள். இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்கே எக்ஸ் டாட் போட்டிருக்கேன் இல்லையா, அப்போ கீழே எக்ஸ் டாட் தான் வரணும். ஓகே, ஸோ ஹியர் யூசி இங்கே வந்து ரெண்டு ஃபீமேல், இந்த ஃபீமேல் இந்த ஃபீமேல் ரெண்டு பேருமே என்னவா இருக்காங்க, கேரியரா இருக்காங்க. மேல் பாருங்களேன், மேல் எப்படி இருக்காங்க, அஃபெக்டட். மேல் எப்படி இருக்காங்க, அஃபெக்டட். ஏன் எல்லா மேலும் அஃபெக்ட் ஆகுறாங்க, பிகாஸ் கலர் பிளைண்ட்னஸ்க்கான ஜீன் வந்து எங்க லிங்க் ஆயிருக்குன்னு சொல்றோம், எக்ஸ் குரோமோசோம்ல லிங்க் ஆயிருக்கு. இதே எக்ஸ் லிங்க்டு டிஸார்டருக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா அப்படின்ற டிசீஸ் வந்து நீங்க படத்துல கூட பார்த்துருப்பீங்க. ஹீமோஃபிலியா அப்படின்றது ஈடி படத்துல காமிச்சிருப்பாங்க. அதாவது பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறது. நமக்கு எப்பாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், மைனர் ஆக்சிடென்ட்டோ மேஜர் ஆக்சிடென்ட்டோ நடந்தால் நம்ம பாடியை விட்டு பிளட் வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வந்து உறைஞ்சிரும், பிளட் வந்து கிளாட் ஆகிடும். ஏன் ரத்தம் உறைஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியில் இருக்கிற பிளட் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நேச்சுரலாகவே நம்மளோட ரத்தம் வந்து உறைஞ்சிரும் எப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது. பட் இந்த ஹீமோஃபிலியா டிசீஸ் வந்த பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளட் கிளாட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். பிளட் வந்து கிளாட் ஆகாது. பிளட் கிளாட் ஆகலைன்னா என்ன மேம் ஆகும் அப்படின்னா பாடியில் வந்து கண்டினியூஸ் பிளட் லீக்கேஜ் இருக்கும். ஸோ அதனால தட் பர்டிகுலர் பர்சன் மே கோ, அவங்க வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து டெத் கூட நடக்கலாம். ஓகே, தட் இஸ் வாட் the serious complication with respect to hemophilia disease. Okay, இந்த hemophilia disease கூட X-linked disease தான். டாமினன்ட் டிசீஸா ரெசசிவ் டிசீஸான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரெசசிவ் டிசீஸ். அது என்ன மேம் ரெசசிவ் டிசீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோமில் ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருந்தா தான் அவங்க வந்து அஃபெக்டட். ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா, ஒரு எக்ஸ் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அவங்க வந்து கேரியராக ஆக்ட் பண்ணுவாங்க. they won't be dominant for the particular disease. So X-linked recessive disease. ஸோ இங்கேயும் நீங்கள் ஒரு ஃபீமேல் எடுத்துக்கோங்க, அஃபெக்டட் ஃபீமேல் அண்ட் நார்மல் ஹெல்தி மேல் எடுத்துக்கோங்க. கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, எக்ஸ் டாட் எக்ஸ் டாட், இங்கே கேமெட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய். ஃபர்ஸ்ட் கிராஃபில் மட்டும்தான் நான் இந்த ஃபீமேல் போட மறந்துருப்பேன். பட் இஃப் யூ அப்சர்வ் க்ளோஸ்லி யூ கேன் ஆன்சர் திஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல ஃபீமேல் பாருங்களேன், எல்லா ஃபீமேலுமே 100% ஃபீமேல் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா கேரியராக இருக்காங்க. ஏன் கேரியர்னு நான் சொல்கிறேன், பிகாஸ் அவங்க கிட்ட ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஒரு எக்ஸ் குரோமோசோம் தானே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து they can survive with the another X chromosome. But if you take the male condition, XY male, they are considered to be what, affected. So 100% male or sons are affected if the mother is affected with the X-linked disease. So இதுதான் நம்ம linkage அப்படின்னு சொல்றோம். Linkage means a certain color or certain character gene is linked with the certain chromosome so that the disease will be inherited with respect to that particular chromosome. இந்த கான்செப்ட்னால தான் நம்ம வந்து மெண்டல்ஸோட தேர்ட் law of independent assortment வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். அதே டைம்ல வந்து நம்ம மெண்டலோட எந்த லாவை நம்ம யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா law of segregation. What about first law அப்படின்னு கேட்டிங்கன்னா first law also failure with respect to incomplete dominance and
கோடாமினன்ஸ் கான்செப்ட். இதுதான் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லிங்கேஜ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது கான்செப்டில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட என்ன வீடியோ வேணுமோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.